7.2 கிலோவாட்ல சார்ஜ் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஏறாது. இந்த 7.2 கிலோவாட் சார்ஜரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. ஸோ ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க, இந்த கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் மெயின். அண்ட் இதுல இருந்து இந்த வயர் போகுது இல்லையா, இந்த வயர் 5 மீட்டர் போகும். ஸோ நம்ம டாடா நெக்ஸான் ஈவி இங்க நிக்குது. ஸோ இப்போ இதுல கன்னை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ இங்கே நமக்கு 2 கொடுத்துருப்பாங்க. அதுல ஏசின்னு ஒன்று இருக்கும், டிசின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஏசியை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அண்ட் ஆல்சோ கன்னை கரெக்டாக உள்ள ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜர் கனெக்டட் அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மொத்த யூனிட்லேயே இந்த ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும், எம்சிபி சுவிட்ச். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு RFID மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு இந்த 3 டாட்ஸ் பக்கத்தில் அப்படி சும்மா டேப் பண்ணி வச்சிருந்தப்போ இப்போ இது எல்லோவா மாறிடுச்சா, அதுக்கப்புறம் க்ரீனாக மாறும். இந்த க்ரீன் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சோம். இப்படி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம காரில் 50% இருக்குது. அண்ட் ஆல்சோ 3.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈவி கார் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.